بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله عز وجل يا أيها الذين آمنوا كونوا قوامين بالقسط شهداء لله ولو على أنفسكم أو الوالدين والأقربين إن يكن غنيا أو فقيرا فالله أولى بهما فلا تتبعوا الهوى أن تعدلوا وإن تلووا أو تعرضوا فإن الله كان بما تعملون خبيرا அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான உத்தம தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர் மீதும் அவர்களை பின்பற்றிய தோழர்கள் மீதும் தாபியன்கள் மீதும் தாபியன்கள் மீதும் இமாம்கள் மீதும் இங்கே அமர்ந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் ஈடேற்றமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து எனது ஜும்ஆவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீதி வழங்குவதில் கருணை, நீதியும் கருணையும், அதுதான் இன்றைக்கு தலைப்பாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். ஜஸ்டிஸ் வித் கம்பேஷன் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க. நீதியை பற்றி எல்லா காலமுமே பேச வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். இந்த நாட்டில் பிறந்ததனால் அதிகமாக உரிமைகள் நமக்கு வர வேண்டியவை, நமக்கு கிடைக்க வேண்டியவை, இவைகளெல்லாம் நாம் தொடர்ந்து இழந்து கொண்டு இருப்பதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்வுரிமையே இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்படக்கூடிய அளவிற்கு போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இயல்பாகவே நீதியை பற்றி அதிகமாக சிந்திக்க வேண்டியவர்களாக, பேச வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆனாலும் ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக அமெரிக்காவில் ஒரு நீதிபதி இயற்கை எய்துவிட்டார், இறந்து விட்டார். கத்தோலிக்க கிறிஸ்தவரான அவர் 40 வருஷங்களுக்கு மேலாக மிகப்பெரிய ஒரு கடமையை ஆற்றி உலகினுடைய கோடானு கோடி மக்களினுடைய நெஞ்சங்களிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி உலகில் உள்ள குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை, வயோதிகர்களில் இருந்து நோயாளிகள் வரை, ஆண்கள் பெண்கள் என எல்லோராலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு நபராக ஆகி தன்னுடைய இறுதி முடிவை அவர் அடைந்திருக்கிறார். கிறிஸ்தவர், ஆனால் நீதிபதிகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறார். ஃப்ராங்க் கேப்ரியோ என்பது அவருடைய பெயர். டிராஃபிக் வயலேஷன், சாலை விதிமீறல் சம்பந்தமான குற்றங்களுக்காக விசாரிக்கப்படக்கூடிய அந்த நீதிமன்றத்தை தலைமை தாங்கி நடத்தியவர். இப்போ அதில் வியத்தகு பல தீர்ப்புகளை அவர் பண்ணியிருக்கிறார். அங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும்
பெரும்பாலும் வந்து காரில் உள்ள வயலேஷன் தான் அவர்கிட்ட வரும். ஏன்னா பெரும்பாலும் அங்கே வச்சுருக்க எல்லாருமே வந்து கார் தான் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த வயலேஷனுக்காக அவங்க நிற்கிற நேரத்தில் ஒருத்தரையாக விசாரிக்கிறது, அந்த புன்முறுவலோடு, ஒரு முகத்தில் ஒரு கடுமை இல்லாமல் முறுவலோடு, ஒரு இரக்கத்தோடு, நீதியை விட்டு கொடுத்தல்ல, நீதியில் சமரசம் செய்தல்ல, ஆனால் நீதி எல்லாமே அவரிடத்தில் இருக்கிறது. மனிதனாக என்ன இருக்க வேண்டுமோ எல்லாம் இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அந்த நீதித்துறையிலே மிகப்பெரிய சாதனைகளை புரிந்திருக்கிறார். இப்படி பல விஷயங்கள் நம்மிடத்தில் இருக்கின்றது என்று நாமும் கொஞ்சம் நீதியை பற்றி தேடுவோம். நிறைய பேசியிருக்கிறோம், அந்தந்த காலகட்டத்தில் பேசியிருக்கிறோம். இங்கே கூட நாம் பேசியிருக்கிறோம். பாபரி மஸ்ஜிதினுடைய அந்த விவகாரம் குறித்து நிறைய நேரம் நாம் பேசியிருக்கிறோம். வக்ஃபை பற்றி பேசியிருக்கிறோம். அதே போன்று இந்த நாட்டில் வாழ்வுரிமை குறித்து நாம் கேள்வியாக்கப்பட்டதை குறித்து நிறைய பேசியிருக்கிறோம். நாம் பின்பற்றக்கூடிய தீனே நீதியினுடைய மார்க்கம் தான், நீதி நெறி கொண்ட மார்க்கம். இஸ்லாம் என்பது ஒரு நீதி நெறி கொண்ட மார்க்கம். நீதி இல்லை என்றால் இஸ்லாமே இல்லை என்று கூட சொல்ல முடியும். அந்த அளவிற்கு நீதியை காத்த, நீதி நெறியை மக்களுக்கு போதித்த, தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டியவர் தான் நம் உயிரிலும் மேலான உத்தம தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று நாம் எல்லோருமே அறிந்திருக்கின்றோம். அந்த நீதியை நிலைநாட்டுவதில் நம்மிடத்திலே செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய அடிப்படையில் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நீதி குறித்து நிறைய ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். அதற்கு முன்பாக அல்லாஹ் தஆலா நீதியை குறித்து நிறைய இடங்களிலே சொல்கிறான். நேரடியாக நீதியை பற்றியே சொல்லக்கூடிய வசனத்தை தான் ஆரம்பமாக ஓதி காட்டினேன். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளே, நம்பிக்கையாளர்களே, கூனு கவ்வாமீன பில் கிஸ்த், நீங்கள் நீதியை நிலைநாட்டுபவர்களாக, நீதியில் நிலைத்திருப்பவர்களாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். கூனு, நீங்கள் ஆகிவிடுங்கள், கவ்வாமீன, நிலைத்திருப்பவர்களாக ஆகிவிடுங்கள், பில் கிஸ்த், நீதத்தை கொண்டு. இது உத்தரவு, இது ஃபர்து. நீதியிலே நாம் நிலைத்திருப்பது என்பது நமக்கு விதிக்கப்பட்ட ஃபர்து, கடமை. இதை விட்டு விலகி இருக்க முடியாது. இப்போ அதை பற்றி இன்னும் அல்லாஹ் சொல்கின்ற போது, உலவ அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு எதிராகவே நீதி சொல்ல வேண்டிய தேவை வந்தால், நீ நீதிபதியாகவே இருந்தாலும் உனக்கு எதிராக ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் அந்த விசாரணை நீனே செய்யக்கூடாது, நீ கீழே இறங்கி போயிடணும். நீ இருந்த அந்த இருக்கையில் வந்து ஒரு நியாயமான, நேர்மையான, பாரபட்சம் காட்டாத ஒரு நீதிபதி தான் இருக்கணும். அவர் தான் உன்னுடைய தீர்ப்புக்கே, உனக்கு எதிரான தீர்ப்புக்கே வந்து நீதம் வழங்க வேண்டும். இந்த அளவிற்கு இந்த தீன் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா ஒரு விதியாக விதித்து வைத்திருக்கிறான். அவில் வாலிதைன் ஒல் அக்ரபீன், உங்களுக்கு எதிராகவோ, உங்களினுடைய தாய் தந்தையருக்கு எதிராகவோ, உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு எதிராகவோ நீங்கள் நீதி தான் சொல்லணும். ஆனால் அவங்க நீதியில் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நீதிக்குத்தான் நிற்க வேண்டும். உங்களுடைய நட்பு, உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய பிள்ளைகள் அல்லது நீங்கள் என்ற ஒரு நிலை அங்கு பார்க்கப்படக்கூடாது. அதை தான் இந்த வசனம் நமக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக அல்லது ஒரு அறிவுறுத்தலாக சொல்லித் தருகிறது. நீ யகுன் கனியன் அவ் ஃபகீரன் ஃபல்லாஹு அவுலா பிஹிமா, யாருக்காக நீங்கள் நீதி செலுத்தப் போகிறீர்களோ, உங்களுடைய நீதிமன்றத்தில் யாரை விசாரிக்கப் போகின்றீர்களோ, அவங்க செல்வந்தனாக இருக்கட்டும், பெரிய கார்பரேட்டாக இருக்கட்டும், குரோனி கேபிட்டலிஸ்டாக இருக்கட்டும், இந்த நாட்டில், இந்த உலகத்தில் உள்ள பெரும் பணக்காரர்களில் 10 பேரில் ஒருத்தராக கூட இருந்து போட்டும், அல்லது ஏழையாக, பரம ஏழையாக, அடுத்த வேளை சாப்பாடுக்கு வந்து தடுமாறி தெரியக்கூடியவராக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் உன் வேலை நீதி செலுத்த வேண்டும் என்று இந்த குர்ஆனினுடைய வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. நீதியில் பல விஷயங்கள் இருக்கிறது. இதை நீதிமன்றத்தில் தான் வந்து அப்போ அப்படின்னா நீதி நிலைநாட்ட முடியுமா என்று தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. வீட்டிலே நீதி இருக்கிறது, நாம் உடலிலே நாம் செலுத்த வேண்டிய நீதி இருக்கிறது. சஹாபாக்களை குறித்து நமக்கு நன்றாக தெரியும், எந்த அளவுக்கு இந்த தீனிலே அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் ஒரு மத்திய நிலையில் தான் நீங்கள் இருக்க வேண்டும். பேலன்ஸ் ஸ்ட்ரைட் என்று சொல்வார்கள். பேலன்ஸ் ஸ்ட்ரைட், அதாவது ஒரு மத்திய நிலையில் இருக்க வேண்டும். எக்ஸ்ட்ரீம் நிலைக்கு போகக்கூடாது.
இதிலே வீட்டுக்குள்ளேயும் தனி மனிதன் என்ற அடிப்படையிலும் நமக்கும் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நீதிகள் இருக்கின்றன. 3 சஹாபிகளை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரே ஹதீஸ் தான். அவங்களுக்குள்ள அவங்களுடைய அந்த தஸ்கியத்து நஃப்ஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூடயே இருக்கிறாங்க. அடுத்தடுத்து அங்கே குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கி கொண்டே இருக்கும். மட்டுமல்லாது புதிய புதிய சிந்தனைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய உள்ளங்களை புடம்போட்டு கொண்டிருப்பார்கள். இப்படி அந்த ஊட்டப்பட்டு அவர்களுடைய நிலை எந்த அளவுக்கு மெருகேறுகிறது என்று சொன்னால், அந்த 3 பேரும் சபதம் எடுக்கிறார்கள். ஒருவர், நான் இனிமேல் காலையிலே பூராகவும் பசித்திருக்க போகிறேன், அப்படின்னா என்ன, சாப்பிட மாட்டேன். இது ஒரு சஹாபி முடிவெடுக்கிறார். இன்னொரு சஹாபி முடிவெடுக்கிறார், இரவிலே நான் தூங்க மாட்டேன், இரவு முழுக்க நின்று வணங்க போகிறேன், அப்படின்னா நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறார். இன்னொருத்தர் முடிவெடுக்கிறாரு, நான் திருமணம் செய்ய மாட்டேன், துறவரமாக இருப்பேன், அப்பதான் என்னால் நிறைய இபாதத் செய்ய முடியும், அல்லாஹ்வை நெருங்கி வணங்க முடியும். ரசூலுடைய ஏவலை நான் மக்களுக்கு மத்தியிலே கொண்டு செல்வதும், ரசூல் தடுத்ததை விட்டு இந்த உம்மத்தை பாதுகாப்பதும், உலக மக்களை பாதுகாப்பதிலும் என்னுடைய நேரத்தை செலவிட முடியும். அதற்கு தடையாக என்னுடைய வாழ்வில் திருமணம் என்று ஒன்று வந்துவிடக்கூடாது. அவங்க என்ன வேண்டாலும் நினச்சிருக்கலாம், நான் சொல்கிறேன், கொஞ்சம் விளக்கத்துக்காக சொல்கிறேன். ஆனால் அவங்க எடுக்கிற முடிவு, நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். இப்படி 3 பேர். இந்த செய்தி அவர்கள் பேசிக்கொண்ட நேரத்தில் ரசூல் அங்கே இல்லை. பிறகு கேள்விப்படும் போது, இப்படிலாம் நீங்கள் பேசுனீங்களாமே அப்படியான்னு சொல்லி கேட்டு போட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் நோன்பிருக்கவும் செய்கிறேன், உண்ணவும் செய்கிறேன், இரவு நேரத்திலே நான் தூங்கவும் செய்கிறேன், விழித்து அல்லாஹ்வை வணங்கவும் செய்கிறேன், நான் திருமணம் முடித்திருக்கிறேன். எனவே யார் திருமணம் செய்யவில்லையோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை. அந்த கடைசி பார்ட்டை மட்டும்தான் நிக்காஹில் சொல்லுவோம். நம்ம நீதி வழுவக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சொல்லக்கூடிய ஒரு முழு பார்ட், அது ஒரு ஹோலிஸ்டிக் மெசேஜ். அப்போ நீதி என்பது எல்லா இடத்துலையும் இருக்கிறது. நீதி என்பது நம்முடைய உணவில் இருக்கிறது, நாம் உண்ணக்கூடிய உணவு, கொடுக்கக்கூடிய வயிற்றில் இருக்கிறது. நல்ல சாப்பாடு, பசிய கொலை பட்டினி சாப்பிட்றோம், ஓகே. சாப்பிட தட்டில் இன்னும் கொஞ்சம் மீதம் இருக்குது. நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, ஒரு பொது இடத்துல சென்றாலும் சரி, இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குதே, வீணாக போயிடக்கூடாது அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், நம்முடைய இயற்கை உள்ளம் என்ன செய்யும், அதையும் நாம் சாப்பிட வேண்டும். ஆனால் இங்கே என்னாச்சு, வயிறு நிரம்பிடுச்சு. மீண்டும் குத்தி அமக்கிறது நீதிக்கு புறம்பானது. என் வயிறு முழுமை பெற்று விட்டது, என் வயிறு, அதில் மீண்டும் நான் குத்தி அமக்குகிறேன் என்று சொன்னால் அது அநீதமானது, வயிற்றுக்கு செய்யக்கூடிய அநீதம். இரவு நேரத்தில் இன்றைக்கு இளைய தலைமுறைன்னு சொல்ல முடியாது, பெரிய நம் வயது கொத்தவர்கள், நமக்கு மேலே உள்ளவங்களும் இன்றைக்கு இரவு நேரங்களில் அதிகமாக கண்விழிச்சு இருக்கிறது. எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோனு அல்லது டிவி. தூக்கத்தை கெடுத்து கொண்டு அங்கே இபாதத்தும் இல்லை. அந்த சஹாபிகளுடைய நிலை வேறு. அது வணக்க வழிபாட்டிலே ஒரு எக்ஸ்ட்ரீமிசம். ரசூலுக்கு நிச்சயமாக அது பிடித்த செயல்தான். ஆனால் பின்வரக்கூடிய சமூகத்திற்கு இப்படி 3 சஹாபிகள் இருந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய தோழரை பின்பற்றுபவர்கள் ஜெயம் பெறுவார்கள், வெற்றி பெறுவார்கள் என்று சொன்னதனால் இந்த சஹாபியை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன், நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன்னு சொன்னேன். அதனால நான் நைட்டில் ஃபுல்லாக தூங்க மாட்டேன்னு சொல்லி என் உடம்பை நான் கெடுத்துக்கொண்டேன்னு சொன்னேன். அப்படி கூடாது என்பதற்கு ஒரு இந்த தீன் என்பது ஒரு நடைநிலையான தீன். அதனால தான் கவ்வாம் என்ற வார்த்தையை அல்லாஹ் இங்கே பயன்படுத்துகிறான். நிலைத்திருப்பது, நியாயத்தோடு நிலைத்து நிற்பது, அதுதான் நிலைத்து நிற்பதுன்னா. அநீதிக்கு நிலைத்து நிற்க முடியுமா? அதை அப்படியே கண்டுகொள்ளாமல் ஆக முடியுமா? இப்படியெல்லாம் இந்த நீதி குறித்து நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறோம். எனவே நம்முடைய சொந்த உடல் குறித்து, நம்முடைய ஆரோக்கியம் குறித்து அதிலும் நீதி இருக்கிறது. குடும்பத்திலே நாம் பெற்ற பிள்ளைகள் இருப்பார்கள், அவர்களுக்கு இடையிலே நீதி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இந்த நீதிக்காக தேடும்போது அதுவும் சேர்ந்து வருகிறது. ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, இன்னி நஹல்து இப்னி ஹாதா குலாமன் மகானன். இந்த பையன் வந்திருக்கிறார்ல, இவருக்கு நான் கிஃப்ட் கொடுக்குறேன், சில பரிசுகளை நான் கொடுத்துருக்கேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் தன்னுடைய தோழர்களை அறிஞ்சு வச்சிருக்கக்கூடியவங்க.
அவங்க உடனே வந்து அந்த நபி தோழர்கிட்ட கேட்குறாங்க, ஓகே நீ கொடுக்குறா, ஓகே இவருக்கு நீ பரிசு கொடுக்குறா, இது உன் பிள்ளை தான், நீ பரிசு பொருளை கொடுக்குறா, ஓகே. இது மாதிரி உன்னுடைய ஏனைய எல்லா பிள்ளைகள்ட்டையும் நீ பரிசு கொடுத்தியா, இதே மாதிரி கொடுப்பியா நீ? இல்லை இல்லை இல்லை, இவனுக்கு தான். நீ தவறு இழைக்கிறாய், உன்னுடைய தவறுக்கு என்னை சாட்சியாக்கி விடாது எச்சரிக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீதமாக இருக்கணும் குழந்தைகள் விஷயத்தில். அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும். ஆண் பிள்ளையாக இருந்தால் அவன் நாளைக்கு சம்பாதிச்சு கொடுப்பான்னு ஊட்டி வளர்க்குறது, பெண் பிள்ளையை வீட்டுக்குள்ளேயே ஏவி ஏவி விரட்டி அடிப்பது. இன்னைக்கு அந்த நிலை இல்லை. இன்னைக்கு நிலைமை மாறிடுச்சு, அது வேறு தலைப்பாக மாறிடும். பெண் பிள்ளையை வெளியில் அனுப்பி 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 அது வீட்டுக்குள்ளே கட்டுப்பட மாட்டேங்குது. நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன், இந்த வேலையை செய்ய மாட்டேன், அது நீதி இல்லாமல் நடக்கிறது. அது வேறு தலைப்பு. ஆனால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெற்றவர்களுடைய நிலை, இவனுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய அதே குவாலிட்டி துணியை அவளுக்கு எடுத்து கொடுக்க வேண்டும். இவனுக்கு கொடுக்கக்கூடிய அதே உணவை அதே நேரத்தில் அவளுக்கு கொடுக்க வேண்டும். நேரத்தில் கூட வேறுபாடு காட்டக்கூடாது. நீ எல்லாத்தையும் சட்டிப்பானையெல்லாம் கழிச்சிட்டு அவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருக்கிற, நீ கடைசியாக சாப்பிட்டுக்கோ, முதல்ல அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து வை, நீ சாப்பிட்டன்னா அவங்களுக்கு யார் எடுத்து வைப்பா? அதில் நீதம் இருக்காது. வீட்டினுடைய பணியாள் உட்பட உங்களுடைய தட்டோடு சேர்ந்து அவர்களும் ஒன்றரை உட்காருவதில் ஒரு நீதி இருக்கும், ஒரு சமத்துவம் இருக்கும். நீதி இருக்கிற இடத்தில் தான் சமத்துவம், சமத்துவம் இருக்கிற இடத்தில் தான் சமூக நீதி. சோஷியல் ஜஸ்டிஸ் இன்றைக்கு பேசுகிறாங்க பாருங்க, இது எல்லாமே இந்த நீதிக்கு கீழாக வரும். இந்த நீதிக்கு கீழ்தான் சமத்துவம். அப்போ வீட்டில் வந்து என்னுடைய பணிப்பெண் வரைக்கும் அல்லது பணி செய்யக்கூடிய ஆண் வரைக்கும் அல்லது என்னுடைய கம்பெனியில் என்னோட பணி செய்யக்கூடியவர் வரைக்கும் ஒன்றாக நாம் அமர்ந்து உண்ண வேண்டும், அந்த முறையை கையாள வேண்டும். நான் எல்லா லக்ஸூரியும் ஆக்கிக் கொள்வேன், அவனுக்கு மட்டமானதை கொடுப்பேன் என்று சொன்னால் இது அநீதம். இதையெல்லாம் வந்து இபாதத்தில் இந்த தீன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இதை செய்ய தவறும் போது நாம் குற்றவாளி. நமக்கு வந்து மறுமையும் இருக்கிறது. இந்த தீனை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு உலகம் மட்டும்தான், இறுதி தீர்ப்பு நாள், மறுமை விசாரணை என்ற ஒரு சிந்தனை அவர்களுக்கு கிடையாது. ஆனால் நமக்கு மறுமையும் இருக்கிறது. அதுதான் தி அல்டிமேட் ஜஸ்டிஸ். இறுதியாக ஒரு நீதி, அந்த நீதிக்கு முன்பாக நிறுத்தப்படக்கூடிய ஒரு நிலை என்பது நமக்குத்தான் இருக்கிறது. அப்போ நம்ம எப்படி இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு முன்னுதாரணமாக திகழ வேண்டும், ரோல் மாடல்களாக விளங்க வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பிள்ளைகளை வந்து நம்ம படிக்க அனுப்புகிறோம் அல்லவா. போன முறையும் இதே மாதிரி தலைப்பில் நான் பேசினேன். ஆனால் இந்த நீதிக்காக இப்போ சொல்கிறேன். ஒரு பேலன்ஸ்டு ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய பேலன்ஸ் ஸ்ட்ரைட்டில் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, எந்த அளவிற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வியை புகட்டுகிறோமோ அதுக்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் இந்த தீன் புகட்டப்பட வேண்டும். இது நீதத்தில் உள்ளது, இது நீதத்தில் உள்ளது. அதிகமாக உலக கல்வியை கொடுக்குறோம்னு சொன்னால் அதிகமாக அதை விட கூடுதலாக தீனுடைய கல்வியை கொடுக்கப்படணும். அது அந்த தீனுடைய கல்வியை தான் அந்த உலக கல்வியில் அவனை வழிநடத்தும். அவனை மட்டுமல்ல, அவனுடைய தலைமுறையும் வழிநடத்தும். இன்றைக்கி பாருங்கள், வீக்கெண்டில் நம் தமிழகத்தை சார்ந்த ஒரு அரசியல்வாதி, நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்தவர், வீக்கெண்டில் போய் ஒரு பிரச்சாரம் பண்ணுகிறார். பர்தாவை போட்டுக்கொண்டு இளம் பெண்கள், நம்முடைய முஸ்லீம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து அலைமோதிக்கொண்டு தங்களுடைய அன்றைய எல்லா அந்த செயல்பாடுகளையும் ஒத்தி வைத்து விட்டு முண்டி அடித்து முழு ப்ரையாரிட்டியையும் அந்த நடிகரை பார்க்க வேண்டும் என்பதற்கு மோதக்கூடிய ஒரு சூழ்நிலை. என்னுடைய நண்பர்கிட்ட நான் வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், அவருடைய நடிப்பால் ஒரு இல்லத்தையும் அவர் ரீச் பண்ணிட்டார். ஒரு இல்லத்தில் உள்ள உறுப்பினர்களையும் அவருடைய நெஞ்சங்களிலே அவர் போய் ரீச் ஆகிட்டார். இந்த தீனை வந்து நம்ம கொண்டு போய் ரீச் பண்ண இல்லையே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி உஸ்வத்துன் ஹஸனான்னு சொன்னோமே, நம்ம அந்த மெசேஜை கொண்டு போய் ரீச் பண்ண இல்லையே. நம்ம வீடே இப்போ வேறு பக்கமாக திரும்பி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வேதனையோடு நான் பேசினேன். ஏன்னா அலைமோதக்கூடிய கூட்டத்தில் பெரும்பகுதியில் பர்தா போட்ட நம்முடைய சமூகம். பர்தா போட்டதுனால பர்தா போட்டது என்று சொல்ல வேண்டி இருக்கிறது. அதனால பெண்கள் மட்டும்தான் போனாங்களா, ஆண்கள் போயிடலன்னா முண்டி அடித்து கொண்டு நிற்கிறான். அவருடைய ஒரு அசைவையும் காப்பி அடிக்கிறான். இது அநீதம். இதில் நீதம் இல்லை. அவன் பெற்ற கல்வியிலே குறைபாடு இருக்கிறது. எனவே தான் அவனுடைய சிந்தனையில் ஃபுல்லாக அவன் வீட்டுக்குள்ளாக அந்த ஒளித்திரையிலே எதையெல்லாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தானோ, அந்த பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் சேனலை மாற்றி இப்போ குரானை கேட்போம், காலையில் 8 மணிக்கு அங்கே ஃபஜ்ர் மக்கள் ஹரமில் நடக்குது,
கிட்டத்தட்ட அந்த நேரம்னு வச்சுக்கோங்க. நம்ம நேரத்துலேருந்து 2.5 மணி நேரம், நம்ம வந்து தொழுவக்கூடிய நேரத்துலேருந்து ஒரு 2.5 மணி நேரம் தாண்டினா அங்கே ஃபஜருடைய வக்து. டிவியை ஆன் பண்ணி வைப்போம், அல்லது ஃபோன்லேயே வந்து லைவில் வருது. இமாமுல் ஹரமுல் இமாம் இமாமுல் ஹரம் வந்து ஓதக்கூடியதை கேட்போம். அப்படி நீயத்து வருதா நமக்கு? அவங்க நின்று நிதானமாக தான் தொழ வைக்கிறாங்க. சில நேரங்களில் நான் கேட்குறேன், அவங்களுடைய தஜ்வீதை திலாவத்தை கேட்கணுங்கிறதுக்காக நம்ம கேட்குறோம். அப்போ அப்படி தான் அவங்க தொழ வைக்கிறாங்க. அதில் ஈடுபாடு வருதா? அதுக்கு நேரம் ஒதுக்கீடு வருகிறதா? சொல்லப்போனால் கேவலம் அந்த நேரத்தில் நம்ம நித்திரையை வந்து ஆழ்ந்த நித்திரையில் அப்போ தான் டீப் ஸ்லீப்பில் இருந்துகிட்ருப்போம். ஏன்னா நமக்கு தான் 2 மணிக்கு பிறகு தானே நம்முடைய இரவு ஆரம்பமாகிறது, அல்லது 1 மணிக்கு பிறகு தான், நாட் பிஃபோர் 1 o'clock in the night. இது அநீதம். கல்வியில் அநீதம், பிள்ளைகள் வளர்ப்பில் அநீதம். கடைசியில் பிள்ளைகள் எந்த பக்கமாக பயணிக்கிறது? அது திசை மாறி பயணிக்கிறது. எவ்வளோ பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயம் என்று நீதியை அடிப்படையாக கொண்டு சிந்திக்க வேண்டும். இதுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா நம்ம இடத்தில் விசாரிப்பான், யாரையும் விசாரிக்காமல் விட மாட்டான். அவன் நீதிபதி, அவன் நீதிபதி, நீதிபதிகளுக்கெல்லாம் நீதிபதி. ஒரு நாள் வரும், அப்போது அந்த தீன் மட்டும்தான், அவன் இந்த உலகில் அறிமுகம் செய்த அந்த தீன் மட்டும்தான் இருக்கும். அவன் மாலிக் யௌமித்தீன். மாலிக் என்று சொன்னால் நீதிபதி, சர்வ வல்லமை கொண்ட நீதிபதி. ஆக அந்த தீர்ப்பு நாளை தப்ப முடியாது. என்ன தேடி வைத்திருக்கிறோம்? நாம் என்ன தேடி வைத்திருக்கிறோம்? எத்தனையோ முறை வந்து இந்த மேடைகளில் அந்த 3 தக்வாவை பற்றிய வசனத்தில் இங்கே ஓத நீங்கள் கேட்டிருப்பீர்கள், பல்வேறு பயான்களையும் கேட்டிருப்பீங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ். இறை விசுவாசிகளே, நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள், நாளைக்காக எதை நீங்கள் முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்று சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஒல் தந்துன் என்று பார்த்து கொள்ளுங்கள். ஒல் தந்துன் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். 2 இடத்துல தக்வாவை சொல்கிறான். ஒரே வசனம். முதல்ல தக்வாவை கொண்டு ஆரம்பித்து விட்டு வத்தகுல்லாஹ், நீங்கள் தக்வாவோடு இருங்கள், இறை அச்சக்கூடியவர்களாக இருங்கள். இப்போ அச்சப்பட்டால் நல்லது. தொண்டை குழிக்கு சக்கராத்து வரும் வரைக்கும் அச்சப்படுதல் நல்லது. அச்சப்படையில் சக்கராத்துக்கு பிறகு நாமே முடிவெடுத்தது எதில் நாம் இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்தோமோ. இந்த காலையில் கூட ஒரு குர்ஆனுடைய வகுப்பில் நான் கலந்து கொண்டு வந்தேன். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிரியர், ஒரு உஸ்தாதுக்கு கீழாக நான் உட்கார்ந்து சில ஹதீஸுகளை கேட்டு வந்தேன். அப்போ அதில் சொல்லப்பட்டது என்ன? ஒரு மனிதர் அவருடைய இறுதி முடிவில் என்ன செயல்பாட்டில் என்ன நிலையில் இருந்தாரோ அப்படியே எழுப்பப்படுவார். என்னுடைய இறுதி நிலைப்பாடு எப்படி இருக்கணும்? ஏதாவது திட்டமிடுதல் இருக்கிறதா? ஏதாவது அதுக்கான முயற்சிகள் இருக்கிறதா? அக்கறை இருக்கிறதா? ஆனால் எப்படி வருகிறது பாருங்கள். அவர் எப்படி கடைசி நிலையில் இருந்தாரோ அந்த நிலையில் எழுப்பப்படுவார். சஹாபாக்களை இது உலுக்கியது. எனவே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கபிரிஸ்தானில் போயிட்டு உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. மீதிக்கெல்லாம் அழுவ மாட்டாங்க. மீதிக்கு அவ்வளோ அழுது பார்த்ததில்லை. அவ்வளவு தூரம் ஒரு நெஞ்சம் மிக்கவராக இருந்த செய்தனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபிரிஸ்தானில் உட்காந்துக்கிட்டு தேம்பி அழுவார்கள். சஹாபாக்கள் அவங்ககிட்ட கேட்குறாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் கபிரிஸ்தானில் உட்காந்து அழுகிறீர்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதுதான் மறுமைக்கான முதல் வாசல். கபர் என்பது மறுமைக்கான முதல் வாசல். அதுக்கு பிறகு த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் பின்னாடி வரும். இப்போ வந்து என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்டே ஆரம்பிச்சிட்டு அது கபரில். அப்போ கபருக்கு முன்பாக என்னுடைய நிலை, உஸ்மான் ரலியல்லாஹுடைய நிலை உயர்ந்த நிலை. அஷரத்துல் முபஷராவிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை அறிமுகம் செய்தவர்கள், நற்சான்றிதழை சொர்க்கத்திற்குரியவர் என்ற நற்சான்றிதழை உலகிலேயே பெற்றவர்கள். ஆனால் அவர்களுடைய நிலையே வந்து எப்போதும் அந்த இறை நினைவோடே இருந்தது. ஜனாசா கபருக்கு போனாலும் அங்கே வந்து இறை நினைவு, மறுமை நினைவு, மறுமையை பற்றிய அச்சம். இங்கே நாம் மிக தூரம் விலகி இருக்கிறோம். ஆக நாம் எப்படி இருக்கின்றோமோ அப்படித்தான் எழுப்பப்படுவோம். அது ஒன்றும் மிரக்கல் நடக்காது. அந்த நேரத்தில் வந்து பாய் முஸ்லிமா வஃபாத் ஆகுனா அதனால இவன் நேரடியாக சொர்க்கம் போவான்னா யாருக்கும் எந்த சர்டிஃபிகேட்டும் கிடையாது. எனக்கும் கிடையாது, உங்களுக்கும் கிடையாது, நம்முடைய குடும்பத்தவர்களுக்கும் கிடையாது. எல்லாருக்கும் அவங்களுடைய செயல்தான். எதை முற்படுத்துகிறோமோ அது அங்கே வந்து நிற்கும். ஆமால் நாமாக்கள் நம்முடைய களத்தில் தொங்க விடுவாங்க. வலது கரத்தில் கிடைக்கும், இடது கரத்தில் கிடைக்குங்கிறது குர்ஆனுடைய பல வசனங்கள் நமக்கு அதை பற்றி சொல்லி காட்டுகிறது. சில பேருடைய அந்த செயல்களை வந்து கழுத்தில் அப்படியே தொங்கவே விட்டுருவானோ.
இன்னும் மறுமையில் வந்து எப்படி செஞ்சோமோ அந்த செஞ்ச செயல்கள் தான் வருமா, அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாகவே அங்கே வந்து நிற்குமா. நம்ம என்னெல்லாம் துனியாவில் செய்கிறோமோ அந்த செயல். எவ்வளோ பெரிய கேவலம். அல்லா தாலா நம்மை அதை விட்டு அந்த இழிவை விட்டு பாதுகாக்க வேண்டும். அப்போ துன்யாவில் நீதத்தோடு நம்முடைய நேரத்தை செலவிட்டோம், நீதமாக நம்மை சுற்றி நாம் நடந்தோம் என்று சொன்னால் நம்முடைய மறுமை இலகுவாகும். இதைத்தான் இந்த ஹதீஸுகளும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் அன்னல்லாரினுடைய பல்வேறு அறிவுறுத்தல்களும் நமக்கு வழிகாட்டுவதை பார்க்கின்றோம். நீதத்தை பற்றி சொல்லும்போது உயர்குலத்து பெண்மணியை பற்றி நாம் மறந்துவிட முடியாது. ஒரு உயர்குலத்து பெண்மணி, அவங்க என்ன பண்ணுறாங்க, திருடுறாங்க. திருடுவதற்கு வந்து கைவெட்டுதல் என்ற சட்டம் ஆல்ரெடி வந்தாச்சு. மதீனா நகரம் அது. அந்த பெண்மணி வந்து உயர்குலத்து பெண்மணி. நம்ம என்ன சொன்னோம், அவன் எவ்வளோ பெரிய குரோனி கேபிட்டலிஸ்டாகவே இருக்கட்டுமே, பணக்காரன் இல்லை, உலகத்தில் எண்ணப்பட்ட 10 பேரில் ஒருத்தவனாக இருக்கட்டும், அவனுக்கு நீதி கிடையாதா, அவன் தப்பு செஞ்சால் தப்பு கிடையாதா, விட்டுற வேண்டியதுதானா? அப்படிலாம் கிடையாது. அந்த பருப்பு மறுமைக்கும் வேகாது, எந்த ஒரு முஸ்லீமுக்கும் வேகாது. அவன் நீதமாக நடந்து தான் ஆகணும். ஆக இந்த உயர்குலத்து பெண்மணியுடைய கை போகிறது, விட்னஸ் இருக்குது திருடுனதுக்கு. திருட்டுன்னா என்ன, ஒரு பொருள் ஒரு இடத்தில் இருக்குது, இந்த பர்ஸ் வந்து இங்கே இருக்குது, இந்த மொபைல் ஃபோன் இங்கே இருக்குது. இந்த மொபைல் ஃபோனை கொஞ்ச நேரத்தில் வந்து காணோம். நானும் தேடுன்னு தேடுறேன், பார்க்க முடியவில்லை. கடைசியில் பார்த்தா இதே மொபைல் ஃபோனு, இதே பிராண்டு, நான் என்ன வந்து எல்லாம் ஏற்றி வச்சுருக்கேன்னா அதெல்லாம் உள்ளது. ஏன்னா அது மொபைல் ஃபோன் மாதிரி ஊறுபட்ட மொபைல் ஃபோன் இருக்குதுன்னு அவன் நமக்கு சொல்லிடுவான். அதனால் நான் என்னெல்லாம் ஏற்றி வச்சுருக்கேன் இதையெல்லாம் நான் சொல்லி இது என்னுடைய மொபைல் ஃபோன் தான் இன்னொருத்தருடைய கையில் உள்ளதை நான் வந்து அடையாளப்படுத்துகிறேன், நான் வந்து குற்றம் சாட்டிக்கிறேன். அப்போ என்ன, எதனால் குற்றம்? என் கையில் இருந்த அந்த மொபைல் ஃபோன் என்னிடத்தில் இல்லை. சரி, என்னிடத்தில் இல்லை என்பது நான் எங்கேயாவது வச்சுருப்பேன், ஆனால் அவனிடத்தில் இருக்கிறது. இதே மொபைல் ஃபோன் அங்கே இருக்குது. இதுக்கு பேர் திருட்டு. இப்படி ஒரு திருட்டு நடந்ததற்கு கண்டிப்பாக தண்டனை என்பது கொடுத்தாக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஜட்ஜ்மெண்ட்டில் அது மிஸ் ஆகாது. அப்போ சஹாபாக்கள் தங்கக்கூடையே பேசிக்கிறாங்க. பெரிய பெரிய சஹாபாக்கள்லாம் அதில் பேசுகிறாங்க, எப்படியாவது இந்த பெண்மணியை காப்பாற்றணுமே, நபிக்கு வந்து நம்ம போய் சொன்னால் பெரிய அளவுக்கு வருத்தப்படுவாங்க, கோபம் கூட படுவாங்க. நபிக்கு ரொம்ப நேசத்திற்குரியது உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, ஸைதுடைய மகன், பேரப்பிள்ளை, ரசூலுக்கு வளர்ப்பு மகனுடைய பிள்ளை அது. அப்போ அந்த உசாமா மீது உள்ள அதீத பாசத்தால், அது சின்ன பிள்ளை, இங்கே நிறைய பிள்ளைகள் இருக்கீங்களே, உங்களை மாதிரி பிள்ளை, உசாமாவை சொல்ல வைப்போம். அப்படிங்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் உசாமா வந்து இதற்காக நின்றபோது கோபம் கொப்பளித்தது. அந்த அளவிற்கு கோபம். அவர்களுடைய கோபத்தையே வந்து சஹாபாக்கள் எண்ணி சொல்லி இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் மட்டும்தான் நபி கோபப்பட்டு நாங்கள் பார்த்திருக்கிறோம். கோபப்படும் போது முகம் சிவக்கும். மார்க்க விஷயங்களில், நீதியில், நீதி தவறுகின்ற போது ஆள் பேர் பார்க்கக்கூடாது, சிபாரிசு பண்ணக்கூடாது, செல்வந்தர், நல்ல குடும்பத்தை சார்ந்தவர், நீதிக்கு முன்பாக அதெல்லாம் தொலைந்து போய்விடும். அங்கு நீதம் மட்டும்தான் இருக்கும். இதை நபியே செய்யவில்லை என்று சொன்னால் ஒரு யார் செய்வார்? எனவே அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உன்னதமான முன்னுதாரணத்தை வைத்து அவர்கள் என்ன சொன்னார்கள் அந்த நேரத்தில், உசாமா, என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் அவள் கையை துண்டிப்பேன் நான். இதுக்கு பேர் தான் நீதி. நீதி என்பது நம்ம குடும்பத்தில் இருக்கும், சொந்த வாழ்க்கையில் இருக்கும். இதில் நம்ம முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். சிபாரிஸ் என்ற அடிப்படையில் நீதியை வந்து நம்ம விட்டுவிடக்கூடாது, என்பதனை நாம் இங்கே விளங்கிக் கொள்கிறோம். அதே மாதிரி நீதத்திற்கு சாட்சி பகர்வதை பற்றியும் குர்ஆன் சொல்கிறது. வாஷிது தவை ஆதிலின் மின்குன்று ஒரு இடத்துல நீதியை குறித்து சொல்கிறது, 2 பேரை சாட்சியாக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி. இன்னொரு இடத்துல வந்து இந்த மாதிரி சொல்கிறது, மிம்மன் தர்பௌன மின ஷுஹதா, யார் வந்து விட்னஸ் சொன்னால் அவங்க கரெக்டாக சொல்லுவாங்கன்னு உங்கள் மனசு வந்து அமைதி பெறுமோ, திருப்திப்படுமோ, அந்த ஆட்களை தான் விட்னஸ் பாக்ஸில் நீங்கள் ஏற்றுங்க. அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்த தீன் வந்து நமக்கு வழிகாட்டுது என்று இதை பற்றிய விளக்கத்திலே நம்முடைய முஃபஸ்ஸிரீன்கள் வந்து சொல்கிறார்கள். ஆக அந்த அளவுக்கு குர்ஆன் நீதத்தை பற்றி சொல்லியிருக்கிறது. எனவே நீதமாக நடக்க வேண்டும் என்பதனை இந்த உரையிலிருந்து நாம் விளங்கிக் கொள்வோம். அதில் பிசகாமல் நமக்கு எதிராகவே வந்தாலும் நீதிக்கு உட்பட்டவர்களாக வாழ்வோம் என கூறி எனது முதலாவது உரையை நிறைவு செய்கிறேன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.
நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் நம்ம எல்லோருக்கும் அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு பெயர். மிகப்பெரிய ஒரு ஞானி, ஒரு சீதேவியான மனிதர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு இறைநேசர் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் அவர்கள் நீதியை குறித்து பின்வரக்கூடிய அடிப்படையில் சொல்கிறாங்க. எப்படி இருக்கணும், ஒரு நீதி வழங்கக்கூடியவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, யஷ்ஹதுல் ஜமா, அந்த கூட்டம் அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ, எந்த அமர்வில் இருக்கிறாரோ, அல்ல எந்த பகுதியில் சமூகத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாரோ, அந்த கூட்டம் முதல்ல இவரை ஏற்றுக்கொள்ளணும். அவர் நல்லவர், இஸ் அ மேன் ஆஃப் நோபல் கேரக்டர், ஒரு நற்பண்பு கொண்டவர், நல்ல மனிதர் அப்படின்னு முதல்ல அவங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, ஒலா தஷ்ரபு ஹாத ஷராப், குடி மது அருந்தக்கூடியவராக இருக்கக்கூடாது. இதெல்லாம் டிஸ்குவாலிஃபிகேஷன். ஒரு நீதி சொல்கிறதுல வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன். அவன் போதையில் இருக்கும்போது எதையா உளறி துளைச்சிடுவான், அல்லது தொடர்ந்து போதையில் இருந்தாலும் அந்த மந்த புத்தி அவனுக்கு வந்துடும். அவனுக்கு எது நீதின்றே தெரியாது. ஏன்னா அவனே குற்றவாளி, அவன் எப்படி நீதி செலுத்த முடியும்? எனவே அப்படிப்பட்டவனும் இருக்க முடியாது. ஹி இஸ் டிஸ்குவாலிஃபைட் டு கிவ் த ஜட்ஜ்மெண்ட். அதே மாதிரி வந்து ஒலா தக்கூனு ஃபி தீனிஹி ஹுர்பத்துன், அவன் வந்து எப்படி இருக்க முடியாது? அந்த அவன் பின்பற்றக்கூடிய தீனிலே வந்து விரயம் செய்யக்கூடியவனாக, அதனை அழிக்கக்கூடியவனாக, ஹராபு செய்யக்கூடியவனாக இருக்கக்கூடாது. இதையெல்லாம் வந்து அடிப்படையில் வந்து அவங்க கொண்டு வர்றாங்க. ஒலா எக்குதிப்பு, பொய் பேசக்கூடியவனாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் ஃபுல்லாக பொய்யாகவே தான் வருது. வாதாடக்கூடியவங்களும் பொய் பேசுகிறாங்க, எதிர்த்து வாதாடக்கூடியவங்களும், பெட்டிஷனர் அண்ட் ரெஸ்பாண்டன்ட், போத் ஆஃப் them are pouring with the lies, fabricated informations. அதுதான் இன்றைக்கு நீதித்துறையை நிரப்பி ஜட்ஜ்மெண்ட்களையும் வந்து பக்கங்களையும் நிரப்பக்கூடியதாக இருக்கிறது. சில பேருடைய திறமையாக அவர்கள் வந்து ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. நீதியால் ஜெயிக்கக்கூடிய நிலைமையை பார்க்க முடியவில்லை, அரிதிலும் அரிதாகி விட்டது. ஃப்ராங்க் கேப்ரியோவை போய் பாருங்கள். நீங்கள் ஃப்ராங்க் கேப்ரியோங்கிற இடத்த போட்டு யூடியூப்பில் பாருங்கள், நீங்களாம் அழுதுவீங்க. அவருடைய அந்த நீதியில் எந்த அளவுக்கு அவர் நல்லவராக இருக்கிறாரு, மக்களை நேசிக்கிறார், நீதியை நீதியாக செலுத்துகிறார். அதனால தான் அவரை சொன்னால் கொஞ்சம் நீங்கள் வந்து அட்டென்ஷன் வந்து நல்ல சீக்கிரமாக கவனிப்பீங்கன்னு சொல்லி தான் அவரை ஆரம்பத்திலேயே நான் குறிப்பிட வேண்டியதாக போயிட்டு. ஒரு நல்ல மனிதர், குறிப்பிடுவதில் எந்த விதமான தவறும் இல்லை. முன்னுதாரணங்கள் நிறைய அவர் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கார். அதே மாதிரி வந்து ஒலா எக்குதிப்பு, பொய் பேச மாட்டார், பொய் பேசக்கூடாது. ஒலா எக்கூனு ஃபி அக்லிஹி ஷைஉன், பிரிஜுடேஷியல் மைண்டாக இருக்கக்கூடாது, முன்முடிவாக இருக்கக்கூடாது. வேறு எந்த சிந்தனையும் வச்சுக்கிட்டு நீதியில் இருக்கக்கூடாது. ஒன்று நீதி செலுத்துகின்ற நேரத்தில் வாத பிரதிவாதத்தில் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் இருக்கணும். அவருக்கு பசிச்சண்டா கொஞ்சம் நான் வந்து அவையை ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு வந்து உட்காரணும். பசியில் வந்து கவனம் இல்லாமல் போயிடக்கூடாது. அங்கே வாதாட்டத்தில் வந்து குறிப்பெடுக்கிறது விலகி போயிடுச்சுன்னா ஜஸ்டிஸ் வந்து நீதி இடம் மாறி போய்விடும். எனவே அவருடைய அக்ல் வந்து ரொம்ப சீராக இருக்க வேண்டும் என்று இதை இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். நீதித்துறையில் முஸ்லீம்களில் இதே மாதிரி த நைசஸ்ட் ஜட்ஜுன்னு அதுக்கு பேர் கொடுக்குறாங்க. யூடியூப்பில் பார்த்தா நைசஸ்ட் ஜட்ஜ் இன் யூஎஸ் ஒரு அமெரிக்கா அப்படின்னு போட்டால் ஃப்ராங்க் கேப்ரியோ வந்துடுவார். அப்புறம் நீங்கள் மீதியெல்லாம் அவருடைய ஸ்டோரியில் நீங்களே பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இந்த தீன் வந்து என்னெல்லாம் நீதியை பற்றி சொல்லுது அதை உங்கள் நெஞ்சத்தில் கொண்டு வந்து அதன்படி வாழுங்க. இந்த குரானாகவும் ஹதீஸாகவும் நபியினுடைய வாழ்வாகவும் வாழுங்க. அதுக்கு அவர் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பொரிய ஸ்பார்க்கை கொடுப்பார். ஆக இந்த நீதியில் வந்து எப்போதும் நம்ம வந்து விலகக்கூடாது என்பதில் முஸ்லீம் ஜஸ்டிஸ், நைசஸ்ட் முஸ்லீம் ஜட்ஜஸ்ன்னு போட்டு பார்த்தேன். இந்த ஓல்டன் மெடியவல் அண்ட் மாடர்ன் எரா அப்படின்னு நான் வந்து ஏஐயில் கொடுத்து பார்த்தேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அது கொடுத்து பார்த்தேன். அது சில பேரை கொடுத்துச்சு. அதில் ஒரு நபரை மட்டும் நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா 120 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்காங்க, 60 வருஷம் நீதித்துறையில் இருந்திருக்காங்க. சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல் மாலிக் பின் மர்வான் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலம் வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலிருந்து ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் காலம் வரைக்கும் நீதி செலுத்தியிருக்கிறார்கள். மிகவும் மக்களால் நேசிக்கப்படக்கூடியவர், எளிமையானவர். இந்த நீதிபதி வந்து லக்ஸுரிக்கு ஆசைப்படக்கூடாது. நான் வந்து இந்த இதை முடிச்சதுக்கு பிறகு ஒரு கலெக்டர் ஆகணும், ஒரு கவர்னர் ஆகணும், பாராளுமன்றத்தில் ராஜ்யசபாவில் போய் உட்காரணும், அல்லது வேறு வந்து நல்ல பதவி பவிசுகளுக்கு ஆளாகணும், என் ஸ்டேட்டஸ் வந்து இன்னும் வந்து மேலே போகணும் அப்படின்னு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது நீதியை. இந்த நாட்டில் அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணப்பட்ட நீதியால்
வலுவிழந்தவர்களாக மிகவும் விளிம்பு நிலை மக்களை விட ஆக மோசமான நிலையிலே முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இருக்கக்கூடிய திருநெல்வேலியில் 1100 ஏக்கர் கொண்ட பள்ளிவாசல் சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்முடைய உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கின தீர்ப்பில் 1100 ஏக்கரில் 2 ஏக்கர் மட்டும்தான் பள்ளிவாசலுக்குள்ளது. அதுக்கு தான் வந்து அந்த பட்டயம் இருக்குது, மீதிலாம் உங்களுக்குள்ளது இல்லை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். 1100ல் 1080 ஏக்கர் நம்ம கையிலேருந்து பிடுங்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய உள்ளம் கொதிக்கலை, என்ன தெரியல, நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த அளவுக்கு நம்ம பாதிப்படைந்திருக்கிறோம். ஆனால் இந்த ஜட்ஜை சொன்னேன்னு, இந்த 4 ஹலீஃபாக்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க பேர் வந்து காவி ஷுரைஹ் இப்னு அல் ஹாரிஸ் அல் கிந்தி. 697 அந்த கிறிஸ்தவ பிறப்புக்கு பிறகு 697வது ஆண்டு வஃபாத் ஆகியிருக்கிறாங்க. அவ்வளோ காலம் வாழ்ந்திருக்காங்க. ஏன் இவங்களை பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, அமீருல் மோமினின் செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பற்றிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. கோர்ட்டுக்கு வந்து அவங்களை பற்றி ஒரு புகார் வருது. ஒரு குதிரையை வந்து குதிரை விற்கக்கூடியவர்கிட்ட பேரம் பேசி எல்லாம் வாங்கியாச்சு. வாங்கும்போது நல்லா பார்த்து ஓட்டி பார்த்து, யார் அமீருல் மோமினின் செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு குதிரையை வாங்கிட்டாங்க. வாங்க முன்னாடி டெஸ்ட் டிரைவ் பண்ணிட்டாங்க. டெஸ்ட் டிரைவ் பண்ணும்போது சூப்பராக அது ஓடிச்சு, காட்டுச்சு, எல்லாமே நடந்துச்சு. கொஞ்சம் பிறகு வந்து இந்த உன் குதிரை அது நொண்டியாக இருக்குது, எனக்கு வேணான்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ அவருக்கு பிரச்சனை, விற்றவருக்கு பிரச்சனை. நான் நல்லது தானே கொடுத்தேன், அதுக்கு தானே உங்ககிட்ட வந்து நான் கிரயத்தை வாங்கினேன், நீங்கள் எப்படி இந்த குதிரையை எங்ககிட்ட தரலாம்? உடனே செய்தனா உமர் இப்னு கத்தாப் இருந்தாலும் நீதிக்கு சிறந்தவர், அவங்க பேரை நீதிமான் தான். அவங்க நானும் நீங்களும் ஒரு முஸ்லீம் ஜட்ஜிட்ட போய் நம்முடைய பிரச்சனையை பேசுவோம் அப்படின்னு வரும்போது அந்த கேஸ் இங்கே வருது. இந்த ஷுரைஹ் என்று சொல்லக்கூடிய இந்த நீதிபதிக்கு முன்னாடி கேஸ் வருது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு, அமீருல் மோமினின் நீங்கள் என்ன, உங்கள் பிரச்சனை என்ன சொல்லுங்கள். இல்லை இந்த மாதிரி குதிரை வந்து நொண்டி, உன் பிரச்சனை என்ன நீங்கள் சொல்லுங்கள். இல்லை நான் நல்ல குதிரையை தான் கொடுத்தேன். உடனே ஒன்றும் சொல்லலை. அமீருல் மோமினின்ல உமர் இப்னு கத்தாப் நான் பார்த்து, நீங்கள் வாங்கும் போது என்ன கண்டிஷனில் வாங்கினீங்களோ அப்படி நீங்கள் கொடுத்துருங்க போங்க அப்படின்னு சொன்னாங்க. கொடுக்க முடியுமா? இதுதான் நீதி. அங்கே வந்து நாட்டையே ஆட்சி செய்யக்கூடியவர் நின்றுட்டுருக்கிறாரு. அவருடைய கேஸை வந்து நம்ம இங்கே டீல் பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் வந்து கொஞ்சம் இதில் பாரபட்சம் காட்டுறதுக்கு நிறைய வழி இருக்குது. ஏன்னா குதிரை நொண்டிங்கிறது தான் நீதிபதி கண்ணில் பார்ப்பார். அதை பரிசோதனை பண்ணி பார்த்தா குதிரை நொண்டியாக தான் இருக்கும். அவர் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டு போனால், ஆமாப்பா நொண்டி குதிரையை கொடுத்துட்டு காசை வாங்கிட்டா போ, நீ வேற எத்தனையோ கேஸை நான் பார்க்க வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்லிட்டு போயிருக்கலாமே. இதுக்கு பேர் தான் நீதி. தனக்கு முன்னாடி யார் நிற்கிறாருங்கிறது அல்ல. இந்த ஒரு குவாலிஃபிகேஷன்னாலேயே நீ கூஃபாக்கு போ, அங்கே வந்து ஜட்ஜு ஆள் தேவைப்படுது, அங்கே சீஃப் ஜஸ்டிஸாக நீ போய் உட்காருன்னு சொல்லி இந்த ஷுரைஹை அமீருல் மோமினின் செய்தனா உமர் இப்னு கத்தாப் அனுப்பி விட்டாங்கன்னு பார்க்குறோம். இதுதான் நீதி. அதே போன்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி அவருடைய காலத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த கேஸ் ஒன்று வருது. அப்போ வந்து இல்லை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கேஸ் இல்லை, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கேஸ். அந்த கேஸை வந்து டீல் பண்ணுறாங்க. அது என்னடான்னு சொன்னால், தன்னிடத்தில் இருந்த ஒரு கேடயம், ஒரு ஷீல்டு. அந்த காலத்தில் வந்து ஷீல்டுங்கிறது எவ்வளோ முக்கியம். வீட்டில் வந்து எதை வைக்காமலும் இருக்கலாம், கவசம் என்பது வேணும். ஈட்டிகளிலிருந்தும் அம்புகளிலிருந்தும் தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் அது. அந்த கேடயத்தையே வந்து வச்சு லோன் வச்சு பணம்லாம் வாங்கின நிறைய ஸ்டோரி வந்து இந்த இஸ்லாத்தில் வந்து நம்முடைய கடந்த கால வரலாற்றில் நம்ம பார்க்க முடியும். இந்த ஒரு கேடயம் வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹுடையது வந்து மிஸ் ஆயிடுச்சு. அப்படியே மார்க்கெட்டில் சந்தையில் அப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு யூதன் வந்து அதை கையில் வச்சுருக்கான். கேடயம் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க, அதை தன்னுடைய கேடயம்னு சொல்லிட்டு. அதுவும் வந்து சரி நம்ம ஒரு ஜட்ஜிட்ட போய் கேட்போம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷுரைஹ்கிட்ட தான் வருது அந்த ஜட்ஜ்மெண்ட். சரி விஷயத்த சொல்லுங்கன்னு ரெண்டையும் கேட்கும்போது, இது என்ன என் கையில் தான் இருக்குதுன்னு அவர் சொல்கிறார். அந்த யூதர் என் கையில் தானே இது இருக்குது, நான் எப்படி அவர்கிட்ட வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தேன்னு அவர் சொல்லுவார் அப்படின்ட்டு அவர் அமீருல் மோமினின். அப்போ அந்த மாதிரி கேட்கும்போது இப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடியதுக்கு விட்னஸ் தேவை.
விட்னஸ் எவ்வளோ முக்கியம் என்பதை இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் நீதி. அப்போ விட்னஸ் வந்து நீங்கள் 2 விட்னஸை காட்டுங்க, நீங்கள் சொல்கிறது நான் ஒத்துக்கிறேன் அது உங்களுடையது தான் அப்படின்ட்டு, ஆனால் நீங்கள் 2 விட்னஸை கொடுங்க அப்படிங்கும்போது 2 விட்னஸில் ஒன்று தன்கிட்ட பணி செய்யக்கூடிய நபர், அவங்கள செய்தினா அலி ரலியல்லாஹு அன்ஹு காட்டுறாங்க. இன்னொன்று தன்னுடைய பிள்ளைகளில் ஒருத்தவர் ஹசன் அல்லது ஹுசைன், அவங்கள கொண்டு நிப்பாட்டுறாங்க. இந்த ஜட்ஜ் ஷுரேக் அவர்கள் அந்த ஒரு விட்னஸை நான் ஏற்றுக்கிறேன், உன் படிப்பெண்ணே வீட்டில் உன்னோட ஆள் சொல்லிட்டு சொன்னீங்க, அந்த விட்னஸை ஏற்றுக்கிறேன், உங்கள் மகன் விஷயம் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு எந்த அளவுக்கு வாதாடுகிறார்கள் என்றால், நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த 2 பிள்ளைகளும் சொர்க்கத்தினுடைய பிள்ளைகள் என்று சொன்னவர்களையா விட்னஸுக்கு எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் அப்படின்னு சொல்லும்போது, he outrightly rejected it. This is the disqualification because he is your child. Even if he is the truthful, I am not going to agree with it. அவர் உண்மையே பேசட்டும், சொர்க்கத்தினுடைய அந்த இளம் சிறார்களாகவே அவர்கள் இருக்கட்டும், அதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அவர் உங்களுடைய மகன், உங்களுக்காக சாட்சி சொல்ல வந்திருக்கிறார். எதிர் சாட்சி சொன்னால் கூட ஏற்றுக்கொள்ள முடியும், உங்களுக்கு ஆதரவில் சாட்சி சொல்ல வச்சுக்கிறார், அதனால நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னது இந்த இஸ்லாமிய வரலாற்றிலே பதியப்பட்ட நீதிகள். ஆக இப்படி பல விஷயங்களை சொல்ல முடியும். ஆனால் மிகவும் வேதனைக்குரியது, நேற்று கூட டெல்லியில் ஒரு அரங்க கூட்டம் நடந்திருக்கிறது. பெரிய பெரிய அட்வொகேட்ஸில் சீனியர் அட்வொகேட், உச்சநீதிமன்றத்தில் வாதாடக்கூடிய பிரசாந்த் பூஷன் போன்ற அட்வொகேட்டுகள்லாம் அதில் நின்று அந்த கூட்டத்தில் பேசியிருக்காங்க. பிரகாஷ் ராஜ் அவரும் ஒரு நடிகர் தான். நடிகர்களில் ஒரு நியாய உணர்வோட பல்வேறு சமூக போராட்டங்களில் ஈடுபடக்கூடியவர், அவரும் அதில் கலந்துருக்கிறார். அப்போ அந்த கூட்டம் நடந்திருக்கு, அதுக்கு பேரே லாங்கிங் ஃபார் பீஸ். யூடியூப்பில் இப்போ வந்துருச்சு. லாங்கிங் ஃபார் ஜஸ்டிஸ், நீதிக்கான ஏக்கம், நீதிக்கான ஏக்க போராட்டம். அதில் கண்டினியூவஸ் டினையல் ஆஃப் பெயில், அதனுடைய சப்டைட்டில் எல்லாம் அந்த இதிலே பேனர்லேயே இருக்குது. கண்டினியூவஸ் டினையல் ஆஃப் பெயில் அண்டு கேஜிங் டிசென்ட். அரசுக்கு எதிராக பேசக்கூடியவர்களுடைய குரல் வலையை முறிப்பதும், தொடர்ந்து அந்த கோரக்கூடிய ஜாமீனை நிராகரிப்பதும். 5 வருஷமாக ஒரு ஜாமீன் நிராகரிக்கப்பட்டு வருகிறது. தே ஆர் யங் பாய்ஸ், அவங்க பல்கலைக்கழகங்களுடைய மாணவர்கள். அவங்க செய்த குற்றம் என்ன? சிஐஏ போராட்டம். இங்கே இருக்கக்கூடியதில் கையை தூக்க சொன்னால், அதில் கலந்துக்க இல்லைங்கிறவங்களும் நான் கையை தூக்க சொன்னால் அது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். யாரெல்லாம் நீங்கள் சிஐஏ போராட்டத்தில் பங்கெடுக்க இல்லை அப்படின்னு கேட்டால் எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். யாரெல்லாம் பங்கெடுத்துக்கிங்கன்னா அவ்வளோ பேரும் மோர் தென் 85%, 90% நம்ம பங்கெடுத்துட்டோம். நம்மெல்லாம் குற்றவாளிகள். ஆனால் அவர்களை 5 வருஷம், சிஏஏ போராட்டம் நடந்து 5 வருஷம் ஆச்சு. இந்த வழக்கினுடைய வயது 5 வருஷம் ஆச்சு. இன்றைக்கு வரைக்கும் நீதியில் அவர்களுக்கு ஒரு ஜாமீன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பஸ் எரிப்பு இல்லை, யாரையும் சுட்டுக்கொள்ள இல்லை, கையில் ஆயுதங்கள் வச்சுருக்கல, இப்படி பல விஷயங்கள். இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கு வரைக்கும் உயர்நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றமே 3-4 முறைக்கு மேலாக அதனை நிராகரித்து விட்டது, ஜாமீன் கொடுக்கப்படவில்லை. இதற்காக கபில் சிபல் போன்ற பெரிய பெரிய நீதித்துறையிலே பல்வேறு சட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வக்கீல்கள் கூட இதற்காக பல்வேறு ஆர்குமெண்ட்டை வச்சுட்டாங்க. நேற்று தான் இன்னொரு செய்தியும் வந்தது, உச்சநீதிமன்றம் அக்செப்ட் பண்ணவே இல்லை. அந்த பெட்டிஷன் போடுவாங்க இல்லை, பெயில் பெட்டிஷன், அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை. நேற்று தான் நோட்டிஃபை பண்ணியிருக்குதுன்னு ஒரு புது செய்தி வந்திருக்கு. இது என்ன தயக்கம்? யாருக்காக அச்சம்? நீதித்துறை யாரை பார்த்து அச்சப்படுகிறது? யாருக்கு வழங்க வேண்டிய நீதியிலே இப்படிப்பட்ட ஒரு நிராகரிப்பு, ஒரு பகிஷ்கரிப்பு? ஏன் இந்த அவசியம்? உமர் ஹாலித் என்று சொல்லக்கூடியவர், அவரோடு சேர்ந்து இன்னும் 10 பேர்கிட்ட, அதில் சில பெண்களும் இருக்கிறார்கள், பொம்பளை பிள்ளைகளும் யூனிவர்சிட்டியில் படித்த பிள்ளைகளும் இன்றைக்கி சிறையை எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். 5 வருஷத்துக்கு மேலாகிவிட்டது. ஒரு ஜாமீன் கிடைக்கவில்லை, எந்த தப்பும் செய்யவில்லை. ஆனால் அதே சிஐஏ போராட்டத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும், ஜாமியா மில்லியா கல்லூரிக்கு வெளியில் பல்கலைக்கழகத்துக்கு வெளியில் ஒருத்தவன் ஒரு துப்பாக்கியை தூக்கி மிரட்டினான். அவனை எந்த விதத்துலையும் நீதி விசாரணை இன்றைக்கு வரைக்கும் விசாரிக்கப்படவே இல்லை. அப்போ நீதி இடம் மாறுகிறது, நீதி ஆள் மாறுகிறது, கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்காமல் போகிறது.
அவன் சார்ந்திருக்கக்கூடிய அந்த கொள்கையால், அந்த மதத்தால் அது அவனிடத்தில் அவனுக்கு நிராகரிக்கப்படுகிறது, புறக்கணிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக அந்த குர்ஆன் வசனத்திற்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். நல்ல குடிமகன்களாக இந்த நாட்டில் வாழ்வதோடு நம்மை கொண்டே நம்முடைய குடும்பத்திலும் எல்லா சமூக மக்களிடையேயும் ஒரு நீதியை நிலைநாட்டக்கூடிய உம்மத்தை முஹம்மதியாவாக நாம் வாழ்ந்து உலக வாழ்க்கையிலே எல்லா விதமான வெற்றிகளையும் பெற்று நிரந்தர வெற்றியை சூனத்தில் பெறக்கூடிய அந்த தௌஃபீக்கை எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக என கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுனன்ன மினல் காசிரின். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر.